ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்ட் டேஸில் அந்த வீடியோவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னென்னா, why science students are not getting more salary compared to other field அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஜிஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட் லோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு சயின்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கோர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸர். நீங்கள் ஒரு ஐடி செக்டர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்க ஜாப் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம், அதுலேயும் நல்ல பே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அகடமிக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது அகடமியா சைடில் நீங்கள் போனீங்க அதோட சேலரி நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கோர் ஃபீல்டில் இருக்கும்போது பயோடெக்கோட சேலரி இல்லை இந்த லைஃப் சயின்சஸோட சேலரி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்வேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஒரு கம்பெனியில் போனப்போ எனக்கான பே வந்து ஒரு 12,000 அப்படி தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் பிஜி பண்ணேன். ஸோ இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம். செகண்ட் ரீசன் வந்து நோ ப்ராப்பர் R&D. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு US, UK, கனடா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க ப்ரைவேட் லேப் ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ மீன் அவங்களுக்கான R&D வந்து நிறைய இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனால் ப்ரைவேட் R&D செக்டர் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக லிமிட்டட் சோர்ஸஸாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் அதை அக்சஸ் பண்ணோன்னாலும் அதோட பேவும் நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் ரொம்ப ஹையராக இருக்கும். இதனால் கூட உங்களோட ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். தேர்ட் விஷயம், அண்ட் அதர் கோர்சஸ் ஓவர் டேக்கிங் அவர் ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸை வந்து ஓவர் டேக் பண்ண போகுது, ஏஐ வந்து ஜாப்ஸ் டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்லா ஃபீல்டுக்கும் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. பட் பயோடெக் ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்க ஜாப்ஸை வந்து லைஃப் சயின்சஸில் இருக்க எல்லாரும் வந்து ஆப்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஒரு பிடெக் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கிராஜுவேட்டும் ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரலாம். ஸோ அதனால் வந்து இதோட மார்க்கெட் வந்து நிறைய பேர் அவங்க வந்து இந்த ஜாப்ஸ்லாம் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லேப் கோர்சஸ் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ எப்படின்னா ஒரு PMLT அந்த மாதிரி சின்ன லேபரேட்டரி கோர்சஸில் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அதனால் இதை படித்து கோராக படிக்கிறவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லலாம். ஃபோர்த் ரீசன் என்னென்னா, இதோட சப்ளை அதிகமாக இருக்குது பட் ஜாப் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்ட் டேஸாக ஐ மீன் 2020க்கு அப்புறம் இந்த ஃபீல்டை எடுக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு டைம் வரைக்கும் பயோடெக் அப்படின்ற விஷயத்தெலாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. பட் போஸ்ட் கோவிட் அப்போ தான் வந்து பயோடெக் அப்படின்ற ஒரு ஃபீல்டு மூவ் ஆகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இப்போ மெடிக்கல் கோர்சஸ் பிடிக்காம சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் ஈஸியாக வந்து இந்த பயோடெக் ஆப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பயோடெக் கொஞ்சம் அந்த ஜாப்ஸில் இருக்க சப்ளை அதிகமாக இருக்குது, ஆனால் ஜாப் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இந்த ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ரீசன் என்னென்னா இதோட ஃபெல்லோஷிப்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தே வில் கெட் அரௌண்ட் ஒரு 40-50K வரைக்கும் கூட அவங்களால சேலரி எடுக்க முடியும். பட் நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா யூ ஷுட் டு BSc, MSc, PhDன்ற லெவல் போனாலும் அந்த PhDயோட ஸ்டைஃபண்ட் ஒரு 42,000 வரைக்கும் வந்தாலும் அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சேலரியான்னு கேட்டால் ஓகே, ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கும்போது கம்ஃபர்டபுள். பட் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அவங்களுக்கு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரதர் இருப்பாங்க, அவங்கள மட்டும் படிக்க வைக்க முடியாது. அந்த பேரண்ட்ஸ் அவங்கள டிபெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இது கொஞ்சம் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டைஃபண்ட் ஃபெலோஷிப்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனாலேயும் வந்து இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் இதில் எண்ட் வரைக்கும் போக மாட்டாங்க. அதாவது நான் லாஸ்ட் பயோடெக் வீடியோ சொல்லியிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் BSc, MSc, PhD வரைக்கும் போனால் தான் இதில் நீங்கள் சர்வே பண்ண முடியும்ட்டு. அது தெரியாமல் நிறைய பேர் இதை எடுத்துடுறாங்க. ஸோ அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் ரீசன் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 3 ரீசன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஸ்கில்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, மார்க் எடுக்கிறீங்க, எவ்ரிதிங் தட்ஸ் நாட் அ மேட்டர். யூ ஷுட் ரெக்வயர் சம் ஸ்கில்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி போகிறீங்க, இல்லை எதனா ஒரு மெடிக்கல் ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டுலேருந்து நீங்கள் வேறு ஃபீல்டு கிராஸ் மேஜர் பண்ணும்போதே அதில் இருக்க ஸ்கில்ஸை நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வந்து டூல் இருக்குது. இங்கே இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ எம்எஸ்சியில் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியல எதுலேருந்து அந்த
அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் எம்எஸ்சி வந்து தான் நிறைய லேர்ன் பண்ணோம். ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய கற்றுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய அப்ஸ்கில்லிங் மேட்டர்லாம் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னலாம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும், என்னென்னலாம் பண்ணால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத போடுறேன். இது வந்து ஒன்லி ஃபார் லைஃப் சயின்ஸ், அதை பற்றி மட்டும் தான் நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு எதனா வீடியோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை பற்றி வீடியோ போடுறேன். அண்டு இதுக்கப்புறம் அப்கமிங் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த ஃபீல்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு அண்ட் ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம அதில் இருக்க ஒரு டாப் மோஸ்ட் பர்சன் கிட்ட கேட்கும்போது அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நம்ம கிடைக்கும். பட் அதில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், அது படித்து முடிச்சுட்டு ஒரு தேடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இதில் இருக்க எக்ஸாக்ட் சினரியோ சொல்ல முடியும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க கிட்ட நாங்கள் இதை பற்றி தெளிவாக கேட்குறோம். நான் இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.